Welcome viewers. In this video we are going to discuss 11th Biobotany chapter 3 vegetative morphology. In previous videos we have discussed about the types of stem and also introduced about the modification of stem. What is stem modification? Why the stems are modified? Last video la stem type நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை modification of stem, there are the three main types: subaerial, aerial modification, subaerial modification and underground modification, and also its subdivisions. ஒரு introduction சொல்லியிருந்தேன். ஏன் இதெல்லாம் மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, once again remind you about the functions of stem. There are the two main functions of stem, primary and secondary அப்படின்னு சொல்கிறாங்க. Primary அப்படின்றது என்னென்னா, it is to balances all the branches such as branches, leaves, fruits, flowers, berries, like that. Aerial portions of the plant body, தாவரத்தினுடைய தரைக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பகுதியையும் வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் வந்து ஸ்டெம் இருக்குன்னு தாங்குகிறது. அண்ட் ஆல்சோ டு கண்டக்ட் ஃபுட்டு அண்டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, நீரையும் சரி உணவுப் பொருளையும் சரி கடத்துது இதனுடைய பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பிரைமரி ஃபங்க்ஷன். ஸோ வாட் ஆர் த செகண்டரி ஃபங்க்ஷன்? அப்போ இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது, லைக் ஆஸ் ஏ ரூட். இப்போ ரூட்டில் நம்ம என்னென்னு பார்த்தோம், அதனுடைய முதன்மையான பணிகள் இருக்குது. அதை தவிர்த்து சில இரண்டாம் நிலை பணியையும் மேற்கொள்கிறது. ஆஸ் வெல் அஸ் ஹியர் ஆல்சோ. அதே போல் தான் இங்கேயும் ஸ்டெம்மும் முதன்மை பணிகளை தவிர்த்து சில இரண்டாம் பணிகளையும் மேற்கொள்கிறது. ஸோ அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன் இட் இஸ் ஆல்சோ மாடிஃபைட் இன்டு த வேரியஸ் டைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக ஸ்டெம்மும் சில வகையான மாற்றங்களை வந்து பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ்? அதில் வந்து இதுதான் அந்த ஃப்ளோ சார்ட் சொல்லியிருக்கேன். முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்று பார்ப்போம். சரி, முதல்ல ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸில் there are the three types of modifications are there. Number 1, aerial modification, அதாவது தரைக்கு மேலே மாற்றுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. Number 2, underground modification, அதாவது தரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாற்றுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டெம்லாம் தரைக்கு கீழே இருக்கா சார்? டெஃபினெட்லி. சரியா, நம்மலாம் என்னென்னு படிச்சிருக்கோம், ஸ்டெம் வந்து ரூட், அதாவது ஜஸ்ட் அபோவ் த சாயில், மண்ணுக்கு மேலே தான் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம், லோயர் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனால் இன் சம் கேசஸ் த ஸ்டெம் இஸ் ஆல்வேஸ் இன் அண்டர்கிரவுண்ட் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுதான் இப்போ அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம், அதாவது தரைகீழ் தண்டு மாற்றுவர்கள் அப்படின்னு சொல்கிறது. தேர்ட் ஒன், சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்றது. சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா, பாதி தண்டு ஏரியல் போர்ஷன்ஸும் பாதி தண்டு அண்டர்கிரவுண்ட் போர்ஷன்ஸில் இருந்தால் அது சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ there are the three main types of stems அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் மாடிஃபிகேஷன், ஒன்று ஏரியல் மாடிஃபிகேஷன், நம்பர் 2 சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், அதாவது அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன், நம்பர் 3 சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏரியல் மாடிஃபிகேஷன் இஸ் சப்டிவைட் இன்டு செவரல் டைப்ஸ். அப்போ தரைக்கு மேலே இருக்கக்கூடிய மாற்றூறுகள் தண்டு பகுதியானது சில மாற்றங்களை வந்து பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 க்ரீப்பர்ஸ். க்ரீப்பர்ஸ்னால் அப்படியே தரையில் அப்படியே படர்ந்து தரையை க்ரீப்பாக பற்றிட்டு இருக்கும். ட்ரெய்லர்னா அப்படின்றதுனா அப்படியே ஒரு மாதிரி ரன்னராக ஓடிட்டுருக்காங்க இங்கே. கிளைம்பர்ஸ், கொடி. கிளைம்பர்ஸ்ன்றது கொடி. ஃபில்லோக்ளாடு, இலை தொழில் தண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ லீஃபோடைய தண்டுடைய மெயின் ஃபங்க்ஷன் டு பேலன்சஸ் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த ஏரியல் போர்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹியர் அக்கார்டிங் டு த ஃபில்லோக்ளாடு, in some plants the stem act as a leaf அப்படின்னு அதுக்கு பேர் தான் ஃபில்லோக்ளாடுன்னு சொல்லுவோம். ஆஸ் வெல் அஸ் கிளாடோடு, அதுவும் கிளாடோடும் அதே போல் தான் தண்டு, ஆனால் இலையோடைய ஃபங்க்ஷனை வந்து மேற்கொள்ளும். அதுக்கப்புறம் தான்ஸ், முட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏரியல் மாடிஃபிகேஷனுடைய மாற்றுகள்னு சொல்கிறது. இதில் ட்ரெய்லர் இஸ் சப்டிவைட் இன்டு 3 டைப்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெய்லர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகும்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோகும்பண்ட். நம்பர் 2 டெகும்பண்ட். நம்பர் 3 டிஃப்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ட்ரெய்லர் அப்படின்றதுல அந்த கொடியில் ஒரு 3 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோகும்பண்ட், நம்பர் 2 டெகும்பண்ட், நம்பர் 3 டிஃப்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே போல் கிளைம்பர்ஸ் இஸ் ஆல்சோ சப்டிவைட் இன்டு செவரல் டைப்ஸ். தே ஆர் ரூட் கிளைம்பர்ஸ், அதாவது வேறு கொடிகள் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டெம் கிளைம்பர்ஸ், தண்டு கொடி. அதுக்கப்புறம் டென்ட்ரில் கிளைம்பர்ஸ், இட்ஸ் லைக் ஆஸ் ஏ ஹேர்லைக் அப்பெண்டேஜ்னு சொல்லுவாங்க. டென்ட்ரில்ஸ்னால் பற்று கம்பி, அதனுடைய கம்பி. ஹூக் கிளைம்பர்ஸ், ஹூக்கு மூலயமா வந்து, ஹூக்னா கொக்கி. இது இந்த தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி போன்ற ஒரு ஸ்பெஷல் ஆர்கானை வந்து உற்பத்தி பண்ணும். அது மூலிமா வந்து டு சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி, அதாவது இது எல்லாமே சப்போர்ட்டிங் டிவைசஸ்.
அதுக்கப்புறம் லியான்ஸ் வன்கொடிகள் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் கிளைம்பர்ஸ்னா தான்னா இங்கே முட்கள் பாயிண்ட்டு எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷார்ப்பு எட்ஜஸ், அந்த முட்கள் மூலியமாக அதாவதுன்னா ஏறதுனா எப்படி அந்த ஹோஸ்ட் பிளான்ட்டை பற்றி கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் கிளைம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே அண்டர் த ஏரியல் மாடிஃபிகேஷன், அதாவது தரைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப்டிவைடட் இன்டு 4 டைப்ஸ். நம்பர் 1 பல்பு, நம்பர் 2 காம். பல்புனா குமிழம், காம்னா கந்தம், நம்ம கரணக்கிழங்கெல்லாம் இந்த வகையை சார்ந்தது தான். பல்புனா ஆனின், எல்லாமே கார்லிக்காக இருக்கட்டும் ஆனின் எல்லாமே இந்த வகையை சார்ந்தது தான். இன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் நாட் இன் ஏரியல் போர்ஷன், அதாவது தண்டு வந்து மண்ணுக்கு மேலே இருக்காது. டியூ டு த லைஃப் ஸ்பேன், அதாவது பெரினேஷன் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, அதாவது ஆனுவல் பைனியல் பெரினியல் சொல்கிறாங்களே அந்த வகையை சார்ந்தது எல்லாமே. அது வந்து ஃப்ரம் த ப்ரொடெக்ட் ஃப்ரம் த பிரிடேட்டர் அண்ட் ஆல்சோ ஹெர்பிவோரஸ், அதாவது தன்னை விலங்குகளிடமிருந்தும் தாவர உண்ணிகளிடமிருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இயற்கையிலேயே இந்த தாவரங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் வந்து பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் பல்பு, காம், ரைசோம் தரையடி தண்டுன்னு சொல்கிறது, அண்ட் டியூபர் பொட்டேட்டோ எல்லாம் இந்த வகையை சேர்ந்தது தான். பனானாலாம் இந்த வகையை சேர்ந்தது. அப்போ இதில் அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ சப்டிவைடட் இன்டு பல்பு, காம், ரைசோம் அண்ட் டியூபர் அப்படின்னு ஒரு 4 டைப் இருக்குது. சரி, அடுத்த 3rd டைப்பில் சப்ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. நம்பர் 1 ரன்னர். ரன்னர்னா ஓடுதண்டு. ஸ்டோலன், அதுவும் அந்த தரையொட்டிய ஓடுதண்டு. ரன்னர்னா தரையொட்டி ஓடுதண்டு, ஸ்டோலன்னா ஓடுதண்டு. சக்கர் தரையடி கீழே அப்படி எங்கேருந்து போயிட்டு அப்படி வர்றது சக்கர். அண்ட் ஆப்செட் லைக் ஆஸ் திஸ், இதுவும் அதே தான். ஸோ இதெல்லாம் ஒரு 4 டைப் சப்ஏரியல் மாடிஃபிகேஷன். ரன்னர், ஸ்டோலன், சக்கர் அண்ட் ஆப்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ தீஸ் ஆர் த சார்ட் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இப்போ கிவ் த சார்ட் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு 5 மார்க்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏரியல், சப் ஏரியல், அண்டர் கிரவுண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியலில் வந்து ஒரு 6 டைப்ஸ் இருக்குது, சப் ஏரியலில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது, அண்டர் கிரவுண்டில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. இந்த சப் ஏரியலில் ட்ரெய்லரில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது, அண்ட் கிளைம்பர்ஸில் ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷனுடைய சார்ட்டு. ஸோ இதில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சரி, அடுத்து இதில் நம்ம பார்க்க போகிறது ஏரியல் மாடிஃபிகேஷன். ஏரியல் மாடிஃபிகேஷனில் க்ரீப்பர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, அப்போ இங்கே பார்ப்போம் ஏரியல் மாடிஃபிகேஷன், அதாவது தரைக்கு மேல் தண்டு மாற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏரியல் மாடிஃபிகேஷனில் ஃபஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் க்ரீப்பர்ஸ். சரி, க்ரீப்பர்ஸ், வாட் இஸ் மீன் பை க்ரீப்பர்ஸ்? இப்போ வாட் இஸ் க்ரீப்பர்ஸ்? இப்போ க்ரீப்பர்ஸ் என்றால் என்ன? இப்போ வந்து நம்ம நிறையா செடி நம்ம பார்க்கலாம், அது தரைக்கு மேலே அப்படியே நம்ம ஏதாவது ஓப்பன் பிளேஸுக்கு போகணுன்னு வச்சுங்களேன். சம் ஆஃப் த தேர் ஆர் த 3 பேஸ்ட் இன் த ஹேபிட்டு த பிளான்ட்ஸ் ஆர் டிவைடட் டு 3 டைப்ஸ் தான். அதாவது ட்ரீஸ் இருக்கும், ஷப்ஸ் இருக்கும், அண்ட் ஹெர்ப்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஒன்று பெருசாக இருக்கும், இல்லைனா சிறுசாக இருக்கும், இல்லைனா ரெண்டுத்துக்கு இடைப்பட்டதாக இருக்கும். செவரல் பிளான்ட்ஸ் ஆர் லைக் ஆஸ் ஏ ப்ராஸ்ட்ரேட் நேச்சர். ப்ராஸ்ட்ரேட்னா தரையை ஒட்டி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதான் பார்க்குறோம். தீஸ் ஆர் த பிளான்ட்ஸ் கோயிங் க்ளோசர், அதாவது ஹரிசான்ட்லினா மண்ணுக்கு கிடைமட்டமாக, ஹரிசான்ட்லி க்ளோசர் டு த கிரவுண்டு, மண்ணுக்கு, அதாவது எர்த்துக்கு ஹரிசான்ட்லாம் அப்படியே வந்து என்ன ஆகுனா அப்படியே படர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. க்ளோசர் டு த கிரவுண்டு அண்ட் ப்ரொடியூஸ் ரூட்ஸ் அட் ஈச் நோடு. அப்போ எங்கேருந்து ஒவ்வொரு நோடு கணு பகுதியிலேருந்து வேரை வந்து உருவாக்கி அந்த தாவரத்தை வந்து எக்ஸ்டெண்ட், அதாவது என்ன பண்ணும், அதிகப்படும், ஐ மீன் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா? க்ரீப்பர்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க? ஏரியல் மாடிஃபிகேஷனில் நம்பர் 1 க்ரீப்பர்ஸ். These are plants growing closer to the ground and produce roots at each node. ஒவ்வொரு கணுவிலிருந்தும் நிறைய வேர்கள் வந்து இந்த தாவரத்துடைய விரக்திக்கு வந்து காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து சைனோடான் டாக்டைலான், மஞ்சமில் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மஞ்சமில் நம்ம பார்த்துருக்கோம், அது எல்லாமே அந்த வகையை சேர்ந்து. அது சென்டெல்லா எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கிராஸஸ் எல்லாமே இந்த வகையை சேர்ந்தது க்ரீப்பர்ஸ்னு சொல்கிறோம். சரியா? க்ரீப்பர்ஸ்னால் சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் பிளான்ட்ஸ் க்ரோயிங் க்ளோசர் டு த கிரவுண்டு அண்டு ப்ரொடியூஸ் ரூட்ஸ் அட் ஈச் நோட். ஒவ்வொரு கணுவை பகுதியிலிருந்தும் வேரை வந்து உருவாக்கி ஒவ்வொரு புதிய தாவரமாக உருவாக்கும். when you cut the internode between the two, if you place it another place, it can able to giving a new plant ன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கணுப்பகுதி எடுத்து நீங்கள் தனியாக வைக்கும்போது அதுலேருந்து ஒரு தாவரங்கள் உருவாகும். ஸோ திஸ் இஸ் அ ஈஸி மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். அதாவதுன்னா இந்த தாவரங்கள் எல்லாமே ஈஸியாக வந்து உடலப்பண்புகள் மூலியமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தன்மையை வாழ்ந்தது. அப்போ ஈச் நோட் கிவிங் ஏ நியூ பிளான்ட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு
நோடும் ஒரு தாவரத்தை வந்து உருவாக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து நம்பர் 2 ட்ரெய்லர்ஸ்னா. ஸோ தீஸ் பிளான்ஸ் இட் இஸ் த வீக் ஸ்டெம் தட் ஸ்ப்ரெட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட். இது வந்து ஒரு மெலிந்த தண்டு பகுதியுடைய தண்டமைப்புடைய ஒரு தாவரங்கள்னு சொல்கிறாங்க. அது தரைக்கு மேலே இருக்கும் வித்தவுட் ரூட்டிங் அட் ஈச் நோட்ஸ். அதாவது கணு பகுதியிலிருந்து எந்த விதமான வேர்களும் உருவாகாத மெலிந்த தண்டு உடைய ஒரு தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் 3 டைப்ஸ். இதில் வந்து ஒரு 3 வகையாக இந்த தாவரங்கள் வந்து பிரிக்கிறாங்க. அதில் நம்பர் 1 வந்து ப்ராஸ்ட்ரேட்டு, நம்பர் 2 டெக்கும்பண்ட்டு, நம்பர் 3 டிஃப்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ராஸ்ட்ரேட் ஹெர்பன் அப்படி தரை ஒட்டி இருக்கிறது ப்ராஸ்ட்ரேட். சரியா, ப்ராஸ்ட்ரேட்னா என்ன, டெக்கும்பண்ட்டுன்னு என்ன, டிஃப்யூஸ்னு என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்பர் ஃபஸ்ட் நம்ம அதாவது ட்ரெய்லர்ஸில் ஒரு 3 டிவிஷன்ஸ் இருக்குது இல்லையா. சரி, ட்ரெய்லர்ஸ்னானது அதாவது தீஸ் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வீக் ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் சர்ஃபேஸ் ஆஃப் கிரவுண்டு மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய மெலின தண்டை கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ தெர் இஸ் நோ எனி நோடு ஃப்ரம் த தெர் இஸ் நோ எனி ரூட்ஸு ஃப்ரம் த நோடு. கணுப்பகுதியிலேருந்து எந்த வேறு அமைப்பும் உருவாகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ராஸ்ட்ரேட், டெக்கும்பன் அண்ட் டிஃப்யூஸ். ப்ராஸ்ட்ரேட்னா அதில் ஒரு 3 டைப்ஸில் நம்பர் 1 ப்ராஸ்ட்ரேட்டு, நம்பர் 2 டெக்கும்பன், நம்பர் 3 டிஃப்யூஸ். அதில் நம்ம ப்ராஸ்ட்ரேட் என்னன்னு பார்ப்போம். ஸோ தீஸ் டைப் ஆஃப் பிளான்ஸ் a stem that grows flat on the ground. A stem that grows flat on the ground. இப்போ வந்து இது ஏற்றுன்னு வச்சுங்களேன், இங்கேருந்தே தண்டு வந்து இந்த ஹரிசாண்டலாக இந்த தரையொட்டி அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே வளர்ந்துட்டே போகும்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இண்டிகோஃபெரா ப்ராஸ்ட்ரேட்டா, பசலைக்கீரை சொல்கிறாங்க இல்லையா, இண்டிகோஃபெரா ப்ராஸ்ட்ரேட் எல்லாம் அந்த வகையை சார்ந்தது தான். தரை ஒட்டியே அப்படியே போயிட்டுருக்கும் அப்படி. சரியா, அந்த வகை தாவரங்கள் எல்லாமே. செகண்ட் டைப் வந்து டெக்கும்பண்ட், எ ஸ்டெம் தட் க்ரோஸ் ஃப்ளாட் பட் பிகமிங்ஸ் எரெக்ட் டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். இப்போ தீஸ் பிளான்ஸ் ஆல்சோ, இந்த வகை தாவரங்களும் ஸ்டெம்மை ஒட்டியே இருக்கும். டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் எரெக்ட் டுவர்ட்ஸ் த ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஐ மீன் அப்போ என்ன ஆகும், இந்த தாவரங்களும் தரையொட்டியே இருக்கும் டியூரிங் த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். அப்போ இனப்பெருக்க பண்புகள் எப்போ இதில் உருவாகுதோ திடீர்னு என்ன பண்ணுவோம், நிமிர்ந்து காணப்படும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ட்ரைடாக்ஸ், வெட்டுக்காய போன்று சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே ஒட்டிகிட்டே போவோம். அந்த எப்போ ஃப்ளவரை உருவாக்குதோ அப்போ மட்டும் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து தூங்கி நிற்குன்னு சொல்லுது இந்த மாதிரி தாவரங்கள். மற்றபடி எல்லாமே ஸ்ப்ரெட் ஓவர் த கிரவுண்டுன்னு சொல்கிறது. அதுக்கு பேர் தான் டெக்கும்பண்ட்டுன்னு சொல்கிறது, தரம்பட நிமிர்ந்த தண்டு. தேர்ட் ஒன் டிஃப்யூஸ், எ ட்ரெயிலிங் ஸ்டெம் வித் ஸ்ப்ரெட்டிங் பிரான்ச்சஸ். ட்ரெயிலிங் ஸ்டெம் வித் ஸ்ப்ரெட்டிங் பிரான்ச்சஸ்னா அதிகமான வந்து பரவி இருக்கக்கூடிய தன்மை. அப்போ ஒரு இடத்துல நெவர் டு ஃபைண்ட் அவுட் த மெயின் ஆக்சிஸ் இன் திஸ் கேஸ். இந்த தாவரங்களில் எது மையாச்சுன்னு நம்மளால் வி கேனாட் ஏபிள் டு கெஸ் இட், பண்ணவே முடியும். ஏன்னா அப்படியே மெனி லேட்டரல் பிரான்ச்சஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது. எக்ஸாம்பிள் போர்ஹீவியா டிஃப்யூஸா, போர்ஹீவியா டிஃப்யூஸா அந்த வகையை சார்ந்ததுன்னு சொல்லுவோம். சரியா. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்கா க்ரீப்பர்ஸ் பார்த்துருக்கோம், ட்ரெய்லர்ஸ் பார்த்தோம். தேர்ட் ஒன் கிளைம்பர்ஸ். இப்போ கிளைம்பர்ஸ் அப்படின்னா என்ன சார்? திஸ் இஸ் அ தேர்ட் டைப் ஆஃப் ஏரியல் மாடிஃபிகேஷன். ஸோ தீஸ் பிளான்ட் ஹேவ் த லாங் வீக் ஸ்டெம், நீண்ட ஒரு மெல்லிய தண்டையுடைய தாவரங்கள், அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பெஷல் ஆர்கான்ஸ் ஃபார் த அட்டாச்மெண்ட் ஃபார் கிளைம்பிங் ஓவர் த சர்ஃபேஸஸ் ஓவர் த சப்போர்ட்னு சொல்லுது. அதாவது இந்த வகை தாவரங்கள் எல்லாமே நீண்ட மெலிந்த தண்டுடைய தாவரங்கள். ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஸ்பெஷல் ஆர்கான்ஸ் ஃபார் த சப்போர்ட்டிங் டிவைசஸ். அப்போ இந்த தாவரங்கள் எல்லாமே அதாவது அந்த அதாவது ஸ்டெம்மானது ஒரு வகையான ஒரு ஆர்கானை, ஒரு வந்து சப்போர்ட்டிங் ஆர்கானை வந்து உருவாக்குது. அது மூலியமாக அது அந்த மற்ற ஹோஸ்ட் பிளான்ட்டில் பற்றி கொண்டு ஏறுவதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பிளான்ட் ஹேவ் த லாங் பிக் ஸ்டெம் அண்ட் ப்ரொடியூஸ் எ ஸ்பெஷல் ஆர்கான்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் ஃபார் கிளைம்பிங் ஓவர் சப்போர்ட்னு சொல்லுது. ஓகே, த கிளைம்பர்ஸ் இஸ் ஆல்சோ சப்டிவைட் இன்டு ரூட் கிளைம்பர்ஸ், ஸ்டெம் கிளைம்பர்ஸ், டென்ட்ரில் கிளைம்பர்ஸ், ஹூக் கிளைம்பர்ஸ், லியான்ஸ் அண்டு தான் கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 வகை இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸில் அந்த 6 வகையை நம்ம தெளிவாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.